டாக்டர் எம் பக்தவச்சலம் அவங்களோட பேரை வந்து KGF ஓட நியூ மீட்டிங் ஹாலுக்கு வந்து லைக் KGF CMC-ல இருக்கிற நியூ மீட்டிங் ஹாலுக்கு வந்து சாரோட பேரை வைக்கணும் அப்படின்றது. சுமார் மாதங்களுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை நடத்துறாங்க. மாதம் நடத்த வேண்டிய கூட்டத்தை வந்து கிட்டத்தட்ட 6-7 மாதம் கழிச்சு இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இந்த கூட்டம் கூட பல கவுன்சிலருங்க வந்து லெட்டர் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து கூட்டத்தை நடத்தணும், ஊரில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, பேச வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சொல்லி பல முறை அவங்கள வலியுறுத்தி கூட இந்த கூட்டங்களில் வந்து சரியான முறையில் நடத்தலை. கடைசியாக இப்போ டர்ம் 31ஆம் தேதி முடிகிறப்போ சில திட்டங்களுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கிறதுக்காக இந்த கூட்டத்தை நடத்தின மாதிரி இன்னைக்கு தெரியுது. இருந்தாலும் நான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய கவுன்சிலராக என்னுடைய தொகுதியினுடைய பல்வேறு விஷயங்களையும் இங்கே பேசணும். அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நகரோத்னா மூலியமாக கிட்டத்தட்ட 1800 மீட்டருக்கான ரோடு வேலைங்க வந்து வேலை செய்ய வச்சுருக்கிறோம். அதுக்கான டபுள் கோட்டிங் வந்து மேலே போட வேண்டிய வேலைங்க நடக்க வேண்டியது இருக்குது. இன்னும் அந்த ட்ரைனேஜ் பிரச்சனைகள்லாம் இருக்குது, சுத்தம் பண்ண வேண்டிய பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தோன்னாக்கா அவங்க அந்த வரவு செலவெல்லாம் கணக்கை கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இப்போ பிஜிஎம்எல் ஒட்டு மொத்தம் 17 வார்டு இருக்குது. 17 வார்டில் வந்து பிஜிஎம்எல் இருக்கும்போது கிட்டத்தட்ட 1000 சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, துப்புரவு தொழிலாளர். இன்றைக்கி 30 தொழிலாளிங்க தான் இருக்கிறாங்க. இந்த 30 தொழிலாளிகளை வந்து இந்த மைன்ஸ் பகுதியில் வந்து எப்படி வேலை செய்ய வைக்க முடியும்? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா பணம் இல்லைன்னுறாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா, இது வரவு செலவுனுடைய கணக்கு. இதில் பாரத் என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டரோ ஒரு நிறுவனமோ அவங்களுக்கு கடந்த மீட்டிங்லாம் பார்த்தா நான் சொல்ற கணக்கு சுமார் 2 வருஷத்துல 8 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து இந்த முனிசிபாலிட்டியிலேருந்து அவங்களுக்கு வந்து பணம் போயிடும். எதுக்காகனாக்கா இந்த லைட்டுங்கெல்லாம் போட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த நம்ம பெம்மல்லேருந்து ஆரம்பிச்சு இந்த மீடியன்ஸில் வந்து லைட்டுங்க போட்டுருப்பாங்க. அது பியூர்லி வந்து எந்த ஃபண்டுனாக்கா பிஎம்எல்ல வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 14 - 17 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. அந்த பணத்தை எதுக்காக பயன்படுத்தணும்? இந்த ஊரினுடைய சுத்தம் படுத்துறதுக்காக தண்ணீரை விடுக்கும், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வெளியே இந்த லைட்டுக்கு அது ஒரே கான்ட்ராக்டர் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும், பல்வேறு உதாரணம் இருக்குது. இன்னைக்கு நம்ம 5 லைட்ஸில் பார்த்தாக்கா நம்ம ஐ லவ் KGFன்னு ஒரு போர்டை போட்டு ரொம்ப கொண்டாடணும், ரொம்ப பெருமையாக கூட பேசலாம். அதுக்கு மார்ச் மாதத்தில் 3 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிறாங்க, ஏப்ரல் மாதத்தில் 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரையும் அந்த ஐ லவ் KGFன்ற போர்டு வைக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்கிறது தான் அவங்க பட்ஜெட்டில் வரவு செலவில் கொடுக்குறாங்க. நாம வந்து இந்த ஊரில் கொசுங்க எவ்வளோ இருக்குது, அதுக்கு அந்த ஃபாக் மிஷின் அடிக்கிறதோ இல்லை மருந்து அடிக்கிறதோ இதுக்கான வேலைங்க கிடையாது. ஆட்களை அதிகமாக நியமித்து குப்பைங்க அல்லதோ சுத்தம் பண்ணுறதோ இல்லை JCBயை நியமித்து வந்து அந்த புஷஸை க்ளீன் பண்ணுறதோ இதான வேலைங்க எதுவுமே செய்யாத இருக்கிறத வந்து வன்மையாக வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். குடித்தண்ணீர் இப்போ வந்து போர்வெல்லாம் கூட வந்து நாம தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஊரில் வந்து போர்வெல்லுங்களை வந்து கவுன்சிலர்களுடைய முயற்சியில் முனிசிபாலிட்டி நிர்வாக உதவியெல்லாம் எடுத்து கூட நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த ஊருக்கு குடித்தண்ணீர் இன்னைக்கு பேத்மங்கலா தண்ணி பல ஈவன் இன்க்ளூடிங் MLA கூட அது கோடி அறியுதுன்னு சொல்லிட்டு போட்டோங்களும் வீடியோங்களும் போடுறாங்க, பாகின அர்ப்பணம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தண்ணி வந்து நம்ம ஊருக்கு சேருதா? KGF நகரம் மட்டும் இல்லை, கிராமப்புறங்களுக்கு கூட அந்த தண்ணி சேருறது கிடையாது. நீ கிட்டத்தட்ட அம்ருத் சிட்டியில் வந்து 140 - 175 கோடி ரூபாய் வந்து இந்த நகரத்துக்கு ஒதுக்கி அதில் கிட்டத்தட்ட 69 கோடி தண்ணீருக்கே வந்து ஒதுக்குனாங்க. தண்ணீருக்கே ஒதுக்கும் போது அதில் என்ன பண்ணாங்கன்னாக்கா அங்கே வந்து காஸ்டிங் பைப் லைனை போட்டாங்க. ஏற்கனவே பைப் லைன் இருந்துச்சு, இருந்த பைப் லைன் எல்லாம் கொள்ளாச்சு, அது எங்கெங்க வித்தாங்கன்னு தெரியாது. அந்த பைப் லைனை போட்டு அதுவும் பாதியில் நின்றுட்டு அதுக்கு 3 ஓவர் ஹெட் டேங்க் கட்டணும். கிருஷ்ணாவரத்தில் நம்ம வாட்டர் போர்டில் இன்னொரு இடத்துல கட்டணும். மைனிங் பகுதிக்கு கூட இந்த தண்ணி கொடுக்கணும். அங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வாட்டர் ஸ்டோரேஜ் இடங்க இருக்குது, அங்கே சேகரிச்சிக்கூடிய தண்ணீர் கொடுக்கணும். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த பேத்மங்கலா தண்ணி வந்து இந்த ஊருக்கு சேராது. இந்த நகரத்துக்கே 1905 உருவாக்கப்பட்டது பேத்மங்கலா ஏரியினுடைய சுத்திகரிக்கப்பட்ட அந்த இது. நம்ம KGF தாலுகா ஃபுல்லாக கொடுங்க, தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி பாலாறில் போய் தமிழ்நாட்டில் கலந்துன்னு போயினுக்குதே தவிர மக்களுக்கு அது பயன்பாட்டுக்கு வராததை வந்து இங்கே குறிப்பிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த நகர சபையில் ரொம்ப கரப்ஷன் ஆயிருக்கு. கரப்ஷன் இப்போ நான் சொல்றது ஒரு பக்கம், இதே நகர சபையில் இருக்கக்கூடிய பௌர கார்மிகர் PKS துப்புரவு தொழிலாளர்களை வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து நாங்க வரலன்னா கூட எங்களுக்கு வந்து காசை வாங்கின்னு அட்டெண்டன்ஸ் போடுறாங்க, எங்களுக்கு வந்து சரியான கை கிளவுஸோ மற்றதோ இந்த பொருட்களை கொடுக்கறதில்ல. கவுன்சிலர்ஸுக்கு என்னன்றாங்க, ப்ளீச்சிங் பவுடர் அதுக்கெல்லாம் வந்து வரவு செலவுல லட்சம் கோடி கணக்கில் இருக்குது. ஆனால் எந்த பகுதிக்கும் வந்து ப்ளீச்சிங் பவுடரும் மற்ற பொருளும் வருது இல்லைன்னு சொல்றாங்க. இந்த கரப்ஷனை தடை கட்டுறதுக்கு ஈவன் கமிஷனர் கூட எந்த நடவடிக்கை, கமிஷனர் கிட்ட சொல்லி இருக்கிறோம், மேலதிகாரி கிட்ட சொல்லி இருக்கிறோம், அதை பத்தி எந்த நடவடிக்கையும் கிடையாது.
இன்னைக்கு என்ஜினியர்ஸ் எல்லாம் கூட பார்த்தாக்கா சில என்ஜினியருங்க வந்து கவுன்சிலரை மீறி அங்க வந்து வேற வேற ஆட்களை வச்சு அங்க வந்து சர்வே பண்றாங்க. இது எதுக்காக? அது என்ன பண்றாங்கன்னா, இவங்க என்ஜினியர் வந்து நம்ம முனிசிபாலிட்டியினுடைய என்ஜினியர் தான். அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் தயாரிக்கணும். அப்போ கவுன்சிலர்களுக்கு தெரியும் இந்த 5 வருஷத்துல எந்த இடத்துல வேலை ஆயிருக்குது, நகரத்தினால எந்த வேலை ஆகுது, 15 ஃபைனான்ஸ்ல என்ன ஆகுது, SFCல என்ன இருக்குது, ஆகக்கூடிய வேலை என்ன இருக்குது, எல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரியும் போது அந்த கவுன்சிலரை வச்சுன்னு வேற எங்க ஆவாத இடம் எங்க, எந்த இடத்துல காவா போட்டா நல்லது, எந்த இடத்துல ட்ரெயின் போட்ட ரோடு போட்டா நல்லது, எப்படியான ஒரு ட்ரெயின் போடணும், இது எங்களை தான் கேட்கணும். இவங்க பிரைவேட் ஆட்கள் எல்லாம் கூட முனிசிபாலிட்டி அம்பாசிடர் கார்ல உட்கார வச்சுன்னு அந்த இடத்துல வந்து அங்க லோக்கலா யாரோ ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்கிறார், அடுத்த எலெக்ஷன் நிக்கலான்னு, அவரும் ஒரு ரோடி சீட்டர்ல தான் இருக்கக்கூடியது. இப்போ ஒரு என்ஜினியருக்கு வந்து யார் கூட தொடர்பு, இவங்க யாருடைய சொல்ல கேட்டு யாருடைய பேச்சை கேட்டு இது பண்றாங்கன்னு தெரியல. இவங்களே வந்து பண்றது கூட பரவாயில்ல. இன்னைக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும்போது இன்னைக்கு அவங்க தானே பண்ணணும், அந்த வேலையை வந்து கவுன்சிலரை வச்சு தானே என்ஜினியர் பண்ணணும். அதை வந்து இந்த மீட்டிங்ல கூட நான் கேள்வி கேட்டேன், இது நீங்க செய்து தப்புன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிஜிஎம்எல் பகுதியிலிருந்தும் நான் அவங்களுடைய ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்ல வந்து 2023 A2க்கு வந்து 4.29 கோடி ரூபாய் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இவனுங்க என்ன சொல்றது, எப்போ பார்த்தாலும் மைன்ஸ்ல ஏரியால டேக்ஸ் இல்லை, மைன்ஸ் ஏரியால நீங்க டேக்ஸ் கட்டுறது இல்லை, உங்களுக்கு எப்படி சுத்தம் பண்ண முடியும், உங்களுக்கு எப்படி ஆள் ஒதுக்க முடியாது. அப்ப இந்த பணம் வர்றது எங்க போகுது? பெம்எல்ல இருந்து கிட்டத்தட்ட 14 இருந்து 17 கோடி, பிஜிஎம்எல்ல இருந்து ஒரு 4.29 கோடி, ஒரு 2-3 வருஷத்துல கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் வந்திருக்கு. அப்ப அந்த பகுதிக்கு அந்த வேலைங்க என்ன செய்யணும்? இந்த முனிசிபாலிட்டியினுடைய கடமை என்ன? சுத்தம், சுகாதாரம், தண்ணீர் வசதிகள் இதெல்லாம் பண்ணோம் இல்லையா? இந்த அடிப்படை இந்த பில்லு மார்க்கெட்ல என்ன பண்ணாங்கன்னா, அங்க போய் எல்லாம் கடைகளையும் இடிக்கிறது, அந்த இடத்த சுத்தம் பண்றது, இதெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறாங்க, அந்த இடத்துல வந்து நாங்க வந்து இது காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், பார்க்கிங் பண்றோம், இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க அங்க வந்து தரவு கோல்ஸ்னு சொல்லிட்டு முடிவு பண்றதே வந்து கவுன்சில் பாடியில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? அங்கே போய் இந்த ஊரில் கமிஷனர் வராரு, யார் யாரும் வராங்க, அங்கே அவங்களும் இந்த ஊரினுடைய மக்கள் தான். அங்கே யார் ஒரு கடைக்கு 5 கடை வச்சுக்கிறான்னா அதை கண்டுபிடிச்சி காலி பண்ண வேண்டியது உன் வேலை இல்லை. மார்க்கெட்டில் கூட என்ன பண்ணியிருக்கிறோம், நீங்கள் ஏற்கனவே என்னென்ன பல்வேறு முடிவுங்க வந்த பிறகு கூட நாமெல்லாம் இல்லை, காலங்காலமாக அந்த வியாபாரத்தை நம்பினா ஆயிரக்கணக்கான வியாபாரிங்க இருக்கிறாங்க, அந்த இடத்த வந்து அவங்களுக்கே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இதை கூட போய் அங்கே ஒரு ரவுடித்தனம் பண்ணி அந்த பில்லுமா ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி. நான் என்ன கேள்வி கேட்டேன்னாக்கா, இப்போ அது வந்து அரசாங்க சொத்து, அது எங்கள் ரூல் பிரகாரம் நீங்கள் காலி பண்ணுறோன்றீங்க. நாங்கள் வந்து போராடினுக்கிறோம் பிஜிஎம்எல் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளையும் சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு. STBP தொழிலாளி 2800 பேருக்கு மட்டும் வந்து பட்டா கொடுக்குறான்றோம், அதுவும் சரியாக கொடுக்கல. மீதி இருக்கிறவங்கலாம் வந்து அன்ஆத்தரைஸ்ட் இல்லீகல் காலி பண்ணனாக்கா அப்போ முனிசிபாலிட்டி நீங்கள்லாம் வந்து எங்களை காலி பண்ணுவீங்களா? 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜே கூட எம்எல்ஏவா இருந்திருக்காரு. நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு வந்ததுல இருந்தே நாங்கள் வந்து இதை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம் கண்டினியூஸா. லைக் சாரோட ஸ்டாச்சுவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இல்லை சாரோட போர்ட்ரேட்டை வைங்க, ஆர் அட்லீஸ்ட் நேமிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெசல்யூஷன்ஸுமே வந்து ஒரு மீட்டிங்லையுமே வந்து நாங்கள் பாஸ் பண்ணி தான் இருக்கோம். பண்றோம் அப்படின்ட்டு நோட் டவுன் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் அடுத்த மீட்டிங்ல அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்றத இன்னி வரைக்குமே சொல்லு. ஸோ அதுக்காக இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சைட்ல இருந்து நாங்க வந்து பக்தவச்சலம், டாக்டர் எம் பக்தவச்சலம் அவங்களோட பேரை வந்து கேஜிஎஃபோட நியூ மீட்டிங் ஹாலுக்கு வந்து லைக் கேஜிஎஃப் சிஎம்சியில இருக்கிற நியூ மீட்டிங் ஹாலுக்கு வந்து சாரோட பேரை வைக்கணும் அப்படின்றத வந்து நாங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கோம். எல்லா கவுன்சிலர்ஸும் யுனானிமஸா இதுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து சும்மா பேசிட்டு விட்டுற மாதிரி இல்லை, நாங்கள் ஸ்ட்ராங்கா வந்து எங்களோட டிமாண்டை கொடுத்துருக்குறோம். அவங்க இமீடியட்டா பண்றோன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, வித் ரெக்கார்டிங் ஆயிருக்குங்க. ஸோ இது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். பிளஸ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ரூலிங் எம்எல்ஏ மேடம் ரூபகலா சசிதர் மேடம் அவங்க ஸ்டாச்சு வைக்கணும்னுட்டும் வந்து ப்ரொபோசல் வந்து அவங்களும் கொடுத்துருக்காங்க. பிளஸ் எங்க கவுன்சில் பாடியும் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் 2023 வந்து அம்பிகா மேடம் வந்து கமிஷனரா இருக்கும்போது நம்ம வள்ளல் சார் வந்து பிரசிடென்டா இருக்கும்போது அவரோட லைஃப் போர்ட்ரேட் வைக்கணும்னு மீட்டிங் ஹால் உள்ள அது ஒரு ரெசல்யூஷன் ஆச்சு. பட் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலாம், நெக்லிஜென்ஸ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு அதை பத்தி நாங்கள் ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணி அவங்களோட இது வைக்கணும்னு டிசைட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இமீடியட்டா வித் இமீடியட் எஃபெக்ட் வந்து பண்றோன்னு சொல்லியிருக்காங்க சார். பிளஸ் வந்து இன்னும் சில விஷயம் என்னன்னாக்கா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு, ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா டெய்லி டிராவல்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க. காலையில வந்து ஃப்ரீடமா போறதுக்கு ஆகுதுல, ஒரு பயம் இல்லாம போறதுக்கு ஆகுது இல்லைங்க. எல்லாமே வந்து ஒரு பயத்தோட தான் போறாங்களே தவிர ஒரு தைரியமா போறதுக்கே இல்லை. லாஸ்ட் டைம் வந்து நாங்க இது
மீட்டிங்ல வந்து கேட்டதுக்கு லாஸ்ட் இயர் ஏபிசி வந்து பிளான் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் வந்து அது சரியானபடி வந்து நடக்கலன்றது எங்களோட டிமாண்டு. ப்ளஸ் இந்த டைம் வந்து ரொம்ப சீரியஸா இது ஒரு இஷ்யூவை வந்து எடுத்துக்கின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னுட்டு நாங்க டிமாண்ட் வச்சிருக்கோம். கிஷன் என்டர்பிரைசஸ் மேல சார்ஜஸ் பண்ணீங்க உங்க வார்டுக்கு இது சப்ளை ஆகுறதுல பர்ச்சேஸ் மாத்திரம் ஆயிக்குது. அத பத்தி நீங்க ரைஸ் பண்ணுங்க. நான் வந்து ஆக்சுவலா இது ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, நாங்க எங்களோட இதுல பார்த்தோம் அஜெண்டாஸ்ல இவ்வளவு பில்ஸ் ஆயிருக்கு, இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. நாங்க கேட்ட ஒரே இது வந்து என் வார்டுக்கு வந்து வரல, ஒண்ணுதான் வந்திருக்கு. அவங்க சொல்றாங்க மாசம் மாசம் வருதுன்ட்டு. பட் அவங்களோட இதுல வந்து நான் கேட்டதுல இது மேஸ்திரி அவங்க வந்து இன்எஃபிஷியன்சியோட வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க கொடுத்துருக்கிறோம், பட் அவங்க கேட்டு வாங்கிட்டு போலன்றது அவங்களோட இது இருக்குங்க. ஸோ அதனால வந்து நான் இதுக்கு மேல் வந்து எங்க வார்டுக்கு ரெகுலரா என்ன வரணுமோ இல்லை வர வேண்டியது வந்து பேலன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்குறான்ட்டு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களோட டிமாண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. வந்து என்னோட வார்டில் வந்து வார்டு நம்பர் 27 வந்து அம்பேத்கர் பவன் இருக்குங்க. அம்பேத்கர் பவன் வந்து அது ரொம்ப நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. 2009 வந்து டாக்டர் எம் பக்தவச்சலம் வந்து அவரோட பீரியட்ல வந்து சமுதாய பவன் இதுன்ட்டுன்னு அது பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அது வந்து நம்ம எக்ஸ்எம்எல்ஏ ராஜேந்திரன் சார் வந்து ஒரு லைப்ரரியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சர்டன் டேஸா வந்து ஒரு சர்டன் இயர்ஸா வந்து ஒரு 5 இயர்ஸா வந்து அது எந்த இதுலயும் யூஸ் ஆகாம ஒரு மாதிரி பாலடைஞ்சு போயிருக்காது. ஸோ அதை வந்து மறுபடியும் ரீஇனிஷியேட் பண்ணி ரீஇனோவேஷன் பண்ணி அந்த பில்டிங்க்கு வந்து மறுபடியும் ஒரு லைஃப் கொடுக்கணும். அது ஒரு நல்ல காசுக்கு லைக் அங்கன்வாடி இல்லைன்னா ஒரு ஹெல்த் கேர் சென்டர் இந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு ஒரு ப்ரொபோசலும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வார்டுக்கு வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து ஒர்க்கர்ஸ் வருது. அதுதான் வந்து இவங்க போட்டு இருக்கிற டைம் டேபிள். பட் ஆனா அது பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா வார்டுக்கு கிளீனிங்க்கு ஆட்களே வருது இல்லை. பட் ஆனா செக் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அட்டெண்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, லைக் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. லைக் வார்டுக்கு வந்து பீப்புள் வருதேல ஒர்க் பண்றதுக்கு, பட் ஆனா அட்டெண்டன்ஸ் மட்டும் மார்க் ஆயிருக்கு அப்படின்றத நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து அதை செக் பண்ணிட்டு யார் யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ, லைக் ஒர்க் வராதே வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்களோ அவங்க மேல எல்லாம் நெசசரி